ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சாலையின் நடுவே பேருந்து தீப்பிடித்த விபத்தில் 20 பயணிகள் உயிர் தப்பினர். பொருட்கள் எரிந்து சாம்பலானதில் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுகவினர் கையில் பொங்கல் பானையுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் சாலையின் நடுவே பேருந்து தீப்பிடித்த விபத்தில் 20 பயணிகள் உயிர் தப்பினர். பொருட்கள் எரிந்து சாம்பலானதில் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் இருந்து பொள்ளாச்சிக்கு PKT டிராவல்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான புதுச்சேரி குமாரி என்ற பேருந்து நேற்று இரவு 10 மணிக்கு புறப்பட்டு கடலூரில் காத்திருந்த பயணிகளை ஏற்றச் சென்றது. முதலியார்பேட்டை 100 அடி சாலை மேம்பாலத்தை கடந்தபோது பின்னால் வந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் பேருந்து ஓட்டுநரை சைகை காட்டி நிறுத்தி பேருந்துக்கு பின்னால் தீ பரவுவதாக குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து பேருந்தில் இருந்து 20 பயணிகள் அலறியடித்து வெளியே ஓடி வந்தனர். சில நொடிகளில் பேருந்து முழுமையாக தீப்பிடிக்க துவங்கியது. இது குறித்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நகரப்பகுதியில் இருந்து 2 வாகனங்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இருப்பினும் பயணிகளின் அனைத்து பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. பேருந்து இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுகவினர் கையில் பொங்கல் பானையுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தை போன்று புதுச்சேரியிலும் பொங்கல் பரிசு தொகை வழங்க வேண்டும் என அனைத்து அரசியல் கட்சிகளும் கோரிக்கை வைத்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுடன் ஆலோசனை செய்தார். இதனால் தற்பொழுது 3500 ரூபாய் வழங்கப்படலாம் என தெரிகிறது. இந்நிலையில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகையாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொங்கல் பானையுடன் அரசு உடனடியாக 5000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து அன்பழகன் கூறுகையில், முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பொங்கல் பரிசு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் இதற்கு துணைநிலை ஆளுநரும் வெளி மாநிலத்தில் இருந்து புதுச்சேரியில் பணிபுரியும் அதிகாரிகளும் ஒத்துழைப்பு தரவில்லை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் புதுச்சேரி போக்குவரத்து சீனியர் SP நித்யா அறிவுறுத்தலின்படி மேற்கு போக்குவரத்து SP பக்தவச்சலம் மேற்பார்வையில் வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் முத்துக்குமரன், சந்திரசேகரன் ஆகியோர் முன்னிலையில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு வருடமும் பின்பற்றப்பட்டு வருகிறது. இதனை கடைபிடிக்கும் விதமாக ஆரியபாளையத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சாலை பாதுகாப்பு, அதாவது வாகனம் ஓட்டும் போது தலைக்கவசம் அணிவது, 4 சக்கர வாகனங்கள் ஓட்டும் போது சீட் பெல்ட்
கட்டாயம் அணிவது, 2 சக்கர வாகனங்கள் 2 பேர் மட்டுமே செல்ல வேண்டும், வாகனத்திற்கு சரியான ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும், அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள வேகத்தை கடைபிடிக்க வேண்டும், குடித்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, செல்போன் பேசிக்கொண்டு வாகனங்களை ஓட்டக்கூடாது போன்ற பல்வேறு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் விழிப்புணர்வு நோக்கத்தோடு இந்த தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் நிகழ்ச்சியில் தொழிற்சாலையில் பணிபுரியும் சுமார் 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போக்குவரத்து காவலர்களுடன் இருந்தனர். புதுச்சேரி யூத் ஃபெஸ்டிவல் 2026 பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்களை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். நம்ம புதுவை நம்ம திருவிழா என்ற கருப்பொருளுடன் புதுச்சேரியின் கலாச்சாரம், பாரம்பரியம், ஒற்றுமை மற்றும் மக்களின் மகிழ்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் புதுவை யூத் ஃபீஸ்ட் 2026 இளைஞர் திருவிழா உப்பளம் பகுதியில் உள்ள துறைமுக மைதானத்தில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் துரைசாமி, பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் 3000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் விழாவில் உற்சாகமாக பங்கேற்றனர். இன்று நடைபெற்ற புதுவை யூத் ஃபீஸ்ட் 2026 நிறைவு விழாவில் ஜனவரி 2 முதல் ஜனவரி 11 வரை நடத்தப்பட்ட 250க்கும் மேற்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற 3000 இளம் திறமையாளர்களுக்கு மொத்தம் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். விவேகானந்தரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு விழா அரங்கில் வைக்கப்பட்டிருந்த விவேகானந்தரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கொட்டும் மழையிலும் எழுச்சியுடன் உரையாற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேசுகையில், இந்த இளைஞர் திருவிழா இன்னும் பெரிய அளவில் தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டும் என்பதே எங்களது நோக்கம். சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய் போன்ற வளர்ந்த நகரங்களைப் போல புதுச்சேரியை வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்ற வேண்டும். இளைஞர்களை நல்ல பாதையில் வழிநடத்தினால் புதுச்சேரியை இந்தியாவில் மட்டுமல்ல உலகிலேயே சிறந்த மாநிலமாக உருவாக்க முடியும். விவேகானந்தர் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் இளைஞர்களை நம்பினர். அந்த நம்பிக்கையை இன்று நம்மை இங்கு கொண்டு வந்துள்ளது. என் இலக்கு புதுச்சேரி 2050. அதற்கு இளைஞர்களின் பங்களிப்பு மிக முக்கியம். உத்தராகண்ட் சென்று வெற்றி பெற்றுள்ள புதுச்சேரி கிரிக்கெட் வீரர்கள் பெருமைக்குரியவர்கள். பாண்டிச்சேரி கிரிக்கெட் சங்க தலைவர் தாமோதரன் அவர்களிடம் புதுச்சேரி இளைஞர்களுக்கு அணியில் வாய்ப்பு வழங்க வேண்டும், போலி ஆவணங்களுடன் பிற மாநிலத்தவர்கள் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். பிறர் வேலைவாய்ப்பின்றி உள்ளனர், காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். அண்ணா திடல், அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளிட்ட பல திட்டங்கள் எங்கள் போராட்டங்களுக்கு பிறகே செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. அனைவரும் ஒன்றிணைந்து புதுச்சேரியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வோம் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கி விழாவை சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், பொதுச் செயலாளர் பாபு, மண்டல பொதுச் செயலாளர்கள் முனைவர் கண்ணபுரான், சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற இளைஞர் எழுச்சி மாநாட்டில் தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலையின் கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற இளைஞர் எழுச்சி மாநாடு மற்றும் சுவாமி விவேகானந்தர் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா புதுச்சேரி அண்ணா திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி உரையாற்றினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அண்ணாமலை பேசுகையில், விரதம் இருப்பதன் மூலம் உடலில் உள்ள புற்றுநோய் செல்கள் அழியும் என்றும் சஷ்டி விரதம் உள்ளிட்ட விரதங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. அவர் பேசும்போது, புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி உடல் உழைப்பு இல்லாதவர்களிடம் 7 மடங்கு அதிகமாக இருப்பதாகவும் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் விரதம் இருக்க வேண்டும், யோகா கலை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். புத்தகங்களை இளைஞர்கள் வாசிக்க வேண்டும் என்றும், உடல் பயிற்சி அவசியம், ஜிம் மட்டுமே வழி அல்ல, யோகாவை பின்பற்ற வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார். மேலும் செல்போன் அதிக பயன்பாடு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்றும் சுய கட்டுப்பாடுடன் வாழ வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களில் சமத்துவ பொங்கல் திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
என்ஆர் காங்கிரஸ் ஏம்பலம் தொகுதி மகளிர் அணி சார்பில் சேலியமேடு கிராமத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. ஏம்பலம் தொகுதி சேலியமேடு கலையரங்க திடலில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் லட்சுமிகாந்தன் சட்டமன்ற உறுப்பினர் தலைமை தாங்கினார். மாநில மகளிர் அணி தலைவி ரேவதி பர்குணன், செயலாளர் சத்யா ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் ஏம்பலம் தொகுதியை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். இவ்விழாவில் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி ராதாகிருஷ்ணன், கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள போப் ஜான் பால் கல்வியியல் கல்லூரியில் பொங்கல் விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. மேலும் பொங்கல் விழாவில் அருட்தந்தை செலரித்த தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். அருட்தந்தை மறைமாவட்ட கல்வி பீட்டர் ராஜேந்திரன் மற்றும் முதல்வர் அலெக்சாண்டர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் பொங்கல் வைத்து கொண்டாடினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதேபோல் முத்தியால்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தாமரை தைப்பொங்கல் விழா மாநில நிர்வாகி செந்தில்குமரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 108 பெண்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் பொங்கல் வைக்க அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் பட்டுப்புடவை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநில துணைத் தலைவர் சரவணன், மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் மற்றும் மகளிர் அணி மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செந்தில்குமார் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். இதேபோல் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் பொங்கல் பண்டிகை விழா காங்கிரஸ் அலுவலகத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் 100க்கும் மேற்பட்ட மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று கொண்டாடினர். தொடர்ந்து நடைபெற்ற கயிறு இழுத்தல் மற்றும் உரியடித்தல் போட்டியில் கலந்து கொண்ட மகளிர் காங்கிரசார் உற்சாகமாக உரியடித்து, கும்மி அடித்தும், சினிமா பாடலுக்கு நடனமாடியும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். உருளையன்பேட்டையில் திமுக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை தொகுதி திமுக சார்பில் திமுக மாநில அமைப்பாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் தலைமையில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர், தொகுதி பொறுப்பாளர் கோபால் அவர்கள் முன்னிலையில் தொகுதி செயலாளர் சக்திவேல், தொகுதி துணை செயலாளர் கண்ணதாசன், கிளை செயலாளர்கள் இளங்கோ மற்றும் சரவணன் மேற்பார்வையில் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் ராஜா நகர், முத்தமிழ் நகர் மற்றும் அருந்ததிபுரம் பகுதிகளில் கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் பகுதி மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வீட்டு வாசலில் கோலமிட்டனர். போட்டியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் ராஜா நகரில் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். முதல் பரிசு மிக்சி 3 நபர்களுக்கும், 2ஆம் பரிசு ரைஸ் குக்கர் 3 நபர்களுக்கும், 3ஆம் பரிசு கேஸ் ஸ்டவ் 3 நபர்களுக்கும் வழங்கினார். கோலப்போட்டியில் கலந்து கொண்ட 450க்கும் மேற்பட்ட பெண்கள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் ராஜா நகர் பகுதி கிளை நிர்வாகிகள் அங்காளன், அந்துவான், அமுல்தாஸ், குப்புசாமி, பத்மநாபன், இளைஞரணி துணை அமைப்பாளர் லோகேஷ், மாணவரணி துணை அமைப்பாளர் அஜய், முருகன், ஐயனார், அருந்ததிபுரம் பகுதி கிளை நிர்வாகிகள் பிரகாஷ், ராஜன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கவனித்தனர். சிவராந்தகம் பகுதியில் சாம்பசிவ ரெட்டியார் அறக்கட்டளை சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மங்கலம் தொகுதி சிவராந்தகம் கிராமத்தில் சாம்பசிவ ரெட்டியார் அறக்கட்டளை சார்பாக பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அறக்கட்டளையின் நிறுவனர் SS ரங்கன் தலைமையில் முதற்கட்டமாக சிவராந்தகம் பகுதியில் வீடு வீடாக சென்று பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பச்சரிசி, வெல்லம், பச்சை பயிறு, நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்தையா, ஆடிட்டர் ராஜேந்திரன், JKTVS ராதாகிருஷ்ணன், பத்மநாபன், பாஸ்கரன், கிருஷ்ணராஜ், வினோத், சேகர், சிவராந்தகம் நாட்டாண்மை பெருமக்கள் உட்பட ஊர் பெரியோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் விவேகானந்தர் ஜெயந்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் உலக இளைஞர் தினமான சுவாமி விவேகானந்தரின் 163வது பிறந்தநாள் விழா 18ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தி உற்சாகத்துடன் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி உணவுத்துறை சூப்பரண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் SP மாறன் அவர்களுடன்
வில்லியனூர் விவேகானந்தர் அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் ரவி அவர்களும் பங்கேற்று சிறப்பித்தனர். மாறன் அவர்கள் மாணவர்களிடையே உரையாற்றிய போது உடல் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்பது குறித்தும், மொபைல் போன் உபயோகிப்பதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதையும், பெற்றோர்களை மாணவர்கள் மதித்து நடந்து கொள்ள தேவை என்பதையும் வலியுறுத்தி உரையாற்றினார். மற்றொரு சிறப்பு விருந்தினரான ரவி அவர்கள், நண்பர்களின் வாழ்வில் நாம் அடையும் முன்னேற்றம், நன்னடத்தை, தேசத்தின் வளர்ச்சி, மாணவர்கள் வளர்ச்சிக்கு வித்திடும் விவேகானந்தர் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது பொன்மொழிகளையும் உணர்வு பூர்வமாக எடுத்துரைத்தார். விருந்தினர்கள் மற்றும் மாணவர்கள் விவேகானந்தர் வாழ்க்கை வரலாற்று புத்தக கண்காட்சியை கண்டு ரசித்தனர். தொடர்ந்து விவேகானந்தர் திருவுருவ சிலைக்கும் அவரது புகைப்படத்திற்கும் சிறப்பு விருந்தினர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி நிர்வாகத்தினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். விழாவில் சிறப்பு அம்சமாக விவேகானந்தர் வாழ்க்கை வரலாற்று சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட குறும்படம் திரையிடப்பட்டது. விழாவின் நிறைவாக கடந்த மாதம் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் பதக்கங்கள் விருந்தினர்களால் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு யோகா செய்முறையை மாணவ மாணவிகள் செய்து காட்டியது அனைவரது பாராட்டையும் பெற்றது. சிறப்பு விருந்தினர்களுக்கு கல்லூரி முதல்வர் மற்றும் முதன்மை நிர்வாக அதிகாரி நினைவு பரிசினை வழங்கி கௌரவித்தார்கள். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சி தேசிய கீதத்துடன் இனிதே நிறைவு பெற்றது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சமத்துவ பொங்கல் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சமத்துவ பொங்கல் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், ஒயிலாட்டம், மாட்டுவண்டி, வரவேற்பு ஊர்வலம், உரியடி, வண்ண கோலங்கள் என தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளை கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பங்கேற்று விளையாடினார்கள். கல்லூரி மாணவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடையாக வேஷ்டி சேலை, பட்டுப்பாவாடை, தாவணி அணிந்து பொங்கல் வைத்தல், குழு விளையாட்டு, வண்ணப்பொடி தூவி விளையாடுதல், சதுரங்க ஆட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட விளையாட்டுகளில் கலந்து கொண்டு விளையாடினார்கள். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சத்யா சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு 20,000 ரூபாய் மதிப்பிலான விளையாட்டு பொருட்கள், கல்வி உபகரணங்களை மேலாண் இயக்குனர் ராஜு கிருஷ்ணா வழங்கி தனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த பொங்கல் விளையாட்டு விழாவில் ஸ்பெயின் நாட்டில் இருந்து வெளிநாட்டினர் கலந்து கொண்டு தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளை கண்டு ரசித்தார்கள். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமச்சந்திரா கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கும் அனைத்து கல்லூரி முதல்வர்கள், துணை முதல்வர்கள், பல்வேறு துறைகளை சேர்ந்த பேராசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், நிர்வாக அதிகாரிகள், அலுவலக ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை பகுதியில் தாகூர் அரசு கலைக் கல்லூரியில் உயர்கல்வித்துறை சார்பாக 39,47,000 ரூபாய் செலவில் கல்லூரி முழுவதும் செப்பனிடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கான துவக்க விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அதிகாரிகள், கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம், வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,065 ரூபாய். 1 சவரன் தங்கம் 1,04,520 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,890 ரூபாய். புதுச்சேரியில் சாலையின் நடுவே பேருந்து தீப்பிடித்த விபத்தில் 20 பயணிகள் உயிர் தப்பினர். பொருட்கள் எரிந்து சாம்பலானதில் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5,000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுகவினர் கையில் பொங்கல் பானையுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.